நம்ம ஏற்கனவே பீட்டா ப்ரீடிங் செகண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. இது பார்த்துட்டிங்கன்னா நான் செட்டப் பண்ணி வச்சிட்டேன் பீட்டா ப்ரீடிங்காக. மேலேயுமே ஃபீமேலையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். மேல் வந்து பபுள் நெஸ்ட் கட்டினா மட்டும்தான் ஃபீமேலை ரிலீஸ் பண்ணணும். அப்படி பபுள் நெஸ்ட் கட்டலைன்னா ஃபீமேல் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி டே 2 பாருங்கள், பபுள் நெஸ்ட் நல்லாவே கட்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபீமேல் பீட்டா வந்து ரிலீஸ் பண்ணணும். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடணும். ஃபீமேலை ரிலீஸ் பண்ணக்குள்ளே பபுள் நெஸ்ட் கலையாத மாதிரி ரிலீஸ் பண்ணணும். ஃபீமேல் பீட்டா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. மேல் வந்து அட்ராக்ட் ஆகுது. இனி நம்ம இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்க வேணும். நாளைக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே எக் லே பண்ணிடுச்சு ஃபீமேலு. பாருங்கள், நிறைய எக்ஸ் இருக்குது. எக் லே பண்ணதுலேருந்து ஒரு நாள் தான். எக்ஸ்லேருந்து எல்லா பீட்டாஸும் ஹேட்ச் ஆகி எக்கை செல்ல விட்டு வெளியே வந்துடும். இன்றைக்கி பாருங்கள், எல்லா எக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரைஸும் வெளியே வந்துடுச்சு. இனி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்பன்ட்டு வந்து பிரிச்சுடுவோம். பிரித்து நம்மளாக ஃபீட் பண்ணணும். இனிமேல் விட்டாலும் அப்போ வந்து எல்லா பிள்ளைகளையும் தின்றுவான். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடாக பார்த்தீங்கன்னா வினிகிரில் தான் கொடுக்கணும். நான் வினிகிரில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஹீல்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு இதை தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். மேல் பீட்டாவை வந்து பிரித்தாச்சு. பிரித்து நம்மளாம் ஃபீட் பண்ணுறோம். வினிகிரில் எல்லா ப்ரைஸும் எடுக்குதான்னு கேட்டால் இல்லை, ஒரு சிலது மட்டும்தான் ஆக்டிவாக எடுக்குது. பரவாயில்ல, எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ப்ரைஸோட அப்டேட் வேணுன்னா அப்டேட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.